வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டடி வித் சத்யா. அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டீச்சிங் ஆப்டிடியூட் சாப்டர் 1 அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? அதில் ப்ளூம்ஸ் டெக்ஸானமி, ஹாக்னி அண்ட் பிரிக்ஸ் மாடல் பற்றி பார்த்தோம். அது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் லெவல் ஆஃப் டீச்சிங் அண்ட் கேரக்டரைசர் டீச்சிங் பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னா இதை 3 லெவலாக டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங், ரெஃப்ளெக்ஷன் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு 3ஆக பிரித்து சொல்கிறாங்க. இதை 1 by 1 பார்க்கலாம் வாங்க. மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ஹெர்பர்ட் அப்படிங்கிறவங்க ப்ரொபோனட் பண்ணியிருக்காங்க. இது லோயர் கிளாஸுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேர்டுவர்த் அப்படிங்கிற ஃபேமஸ் எஜுகேஷனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா மெமரி இஸ் த டைரக்ட் யூஸ் ஆஃப் வாட் இஸ் லேர்ன்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது மெமரி அப்படிங்கிறது என்ன கற்றுக்கிட்டோமோ அதை அப்படியே டைரக்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டீச்சிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா மெமரி லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறதுல சப்ஜெக்ட் தான் மையமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெமரின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன இருக்குதோ அதை அப்படியே படித்து அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிறது தான் மெமரி லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சப்ஜெக்ட் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அதுதான் அப்படியே நம்ம மைண்டில் ஏற்றி ரிப்ளை பண்ணுவோம். அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரில், ரிவ்யூ, ரிவிஷன் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின் அப்படின்னு இருக்குது. இதில் ட்ரில் அப்படின்னா மெமரி பண்ணுறத கண்டினியூவாக ப்ராக்டிஸ் கொடுக்கறது. ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடான நியூ மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி சொல்லி கொடுக்கறது. இதே ரிவிஷன் அண்ட் ஆஸ்கிங் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு மெமரி பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத ரிவிஷன் மூலமாக சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டு அது மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. இதில் டீச்சரோட ரோல் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேர்னரோட ரோலும் பேசிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டீச்சர் தான் சொல்லி தருவாங்க, ஸ்டூடெண்ட் அதை படித்து ஞாபகம் வச்சுக்கிடுவாங்க. அது மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு. ஸோ அதனால தான் டீச்சரோட ரோல் ஆக்டிவாக இருக்கும், லேர்னரோட ரோல் பேசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எவாலுவேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுறது தான். அதாவது ஃபில்லப், ஷார்ட் ஆன்சர், எம்சிக்யூஸ் இந்த மாதிரி டெஸ்டெல்லாம் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டை எவாலுவேட் பண்ணி பார்ப்பாங்க. தென் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா மோரிசன் அப்படிங்கிறவங்க தான் ப்ரொபோனட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா மிடில் கிளாஸஸ்க்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மெமரி லெவலுக்கு அடுத்த லெவலில் தான் இருக்குது. இதோட டீச்சிங் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லி கொடுப்பாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா லெக்சர் மெத்தட், டிஸ்கஷன் மெத்தட், இன்ட்ராக்ட் மெத்தட் அந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லித்தராங்க. இதில் சப்ஜெக்ட் தான் முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி டீச்சரோட பங்கு இதில் முக்கியமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா டீச்சரோட ரோல் ஆக்டிவாக இருக்கும், லேர்னரோட ரோல் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுலேயே சொன்னோம் இல்லையா, டிஸ்கஷன் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுனால 2 பேருமே ஆக்டிவாக இருப்பாங்க. இதோட எவாலுவேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டின் கேட்குறது, ஓரல் டெஸ்ட் வைக்கிறது, ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறது, இது மூலமாக ஸ்டூடெண்ட் எவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் எவாலுவேஷன் மெத்தட். அடுத்த இது ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்கிறது ஹண்ட் அப்படிங்கிறவங்க தான் ப்ரொபோனட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோன்னா ஹையர் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். இது மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அதுக்கடுத்து தான் இந்த ரெஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெவல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், க்ரியேட்டிவிட்டி இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த லெவலோட டீச்சிங் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஸ்டூடெண்ட்டு தான் முக்கியமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா
ஸ்டூடெண்ட்டு தன்னோட ஓன் லேர்னிங் மூலமாக ஐடியாஸ், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து கொண்டு வரணும். அதுக்கு டீச்சர் வந்து ஜஸ்ட் கைடு தான் பண்ணுவாங்க. இதோட எவாலுவேஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ரீசனிங், கிரியேட்டிவிட்டி, திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி சம் டெஸ்டஸ் மூலமாக தான் வந்து ஸ்கில்லை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் அட்டானன்ஸ் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பார்த்தோம்னா வந்து மோரிஸ் எல் பிஹி அப்படிங்கிறவங்க தான் வந்து ப்ரொபோனட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா வந்து ஹையஸ்ட் கிளாஸஸ் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். அதாவது ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த லெவலில் படிக்கணும்னு போவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். இது செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதோட டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேர்னர்ஸோட முக்கியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டீச்சரோட ரோல் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டீச்சர் வந்து புக்ஸு, நோட்ஸ் இது மட்டும்தான் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் வந்து ஸ்டூடெண்ட் செல்ஃபாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கணும், எக்ஸாமும் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எவாலுவேஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து அவங்க ஓன் டெஸ்டிங் மூலமாக அவங்களே ரிசர்ச் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 லெவல் பார்த்தோம் இல்லையா, மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், ரெஃப்ளெக்ஷன் லெவல் அப்படின்னு பார்த்தோம்ல. இது 3 தான் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, பட் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நேச்சர் அண்டு கேரக்டரிஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டைனமிக், சோசியல் அண்டு ஹியூமன்ஸ், டீச்சிங் இஸ் எ சயின்ஸ், teaching is an art, diverse application, a system of action, a professional activity, a interactivity process, subjected to analyze and assessment, a specialized task, a collection of various modes, a continuous process அப்படின்னு இருக்குது. இதையும் வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம் வாங்க. டைனமிக், சோசியல் அண்ட் ஹியூமன்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் வந்து டீச்சிங்கோட மெத்தட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஹியூமனும் வந்து சோசியலும் சேர்ந்து தான் ப்ராசஸ் இருக்கும். அதாவது வந்து பீப்புளும் அந்த சோசியல் ரிலேட்டடாக வந்து என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், எப்படி டீச்சிங் மெத்தடை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தான் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டீச்சிங் இஸ் எ சயின்ஸ் அப்படின்னா வந்து இதில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ், டெக்னிக்யூஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டீச்சிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னா வந்து டீச்சிங் அப்படிங்கிறதே ஒரு கலைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு கான்செப்டை பல விதமாக ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விதமாக கற்றுக் கொடுக்கணும், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரணும் இல்லையா, அதனால தான் வந்து டீச்சிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவர்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டீச்சிங்கில் வந்து பலவிதமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோன்னா டீச்சிங் மெத்தடு, ஃபார்மல், இன்ஃபார்மல், டைரக்ஷனல், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டாக்கிங், ஷோயிங் இந்த மாதிரி பலவிதமான அப்ளிகேஷன்ஸ் மெத்தட் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து 1 by 1 யூஸ் பண்ணி சொல்லி தருவாங்க. அதை தான் வந்து இதில் சொல்கிறாங்க. தென் சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து டீச்சிங் மெத்தட் வந்து 1 by 1 வேரி ஆகும். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர், அந்த ஸ்டூடெண்ட்டோட சப்ஜெக்டெல்லாம் வந்து அந்த டீச்சர் என்ன மாதிரி எடுக்கிறாங்க, எப்படி ரிலேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு வேறு மாதிரி கற்றுக்குவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்லித்தரணும். இன்னொரு ஸ்டூடெண்ட் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லித்தரணும். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வேறு வேறு விதமாக சொல்லி தருவாங்க இல்லையா, அதை தான் வந்து சிஸ்டம் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபஷ்னல் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸ்டூடெண்ட்டோட கோல் அண்ட் பர்சனாலிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக டீச்சர் வந்து புது புது விதமாக கற்றுக் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. தென் இன்டராக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து ஹையாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு டீச்சர் சொல்லித்தரும்போது ஸ்டூடெண்ட் கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லி தருவாங்க இல்லையா, அதனால தான் வந்து இதில் வந்து
ஸ்டூடெண்ட் டு டீச்சரோட கம்யூனிகேஷன் ப்ராசஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்டட் டு அனலைஸ் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஃபீட்பேக் கேட்குறாங்க இல்லையா, அது மூலமாக ஸ்டூடெண்ட் எவ்வளோ தூரம் கற்றுருக்காங்க, எவ்வளோ தூரம் அவங்க மெமரியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறது. தென் ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணி அதை சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்பெஷலிஸ்ட் டாஸ்க் அப்படிங்கிறது. தென் கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் மோட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுறதுக்காக நிறைய டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா ட்ரைனிங், கண்டிஷனிங், இன்ஸ்ட்ரக்ஷன், நோட்ஸ், இன்ட்ராக்ஷன், இந்த மாதிரி நிறையா டைப்பெல்லாம் யூஸ் பண்ணி டீச் பண்ணுவாங்க. தென் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது டீச்சிங் ப்ராசஸே லைஃப் லாங் ப்ராசஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு கற்றுக்கிறது இன்னையோட முடிஞ்சு போகாது. இன்னைக்கு ஒன்று கற்றுக்குவோம், நாளைக்கு ஒன்று கற்றுக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கான்செப்ட் மூலமாக நம்ம தொடர்ந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். டீச்சரும் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தான் கேரக்டரைசிங் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே லெவல் ஆஃப் டீச்சிங், கேரக்டரைசிங் டீச்சிங் பற்றி பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.